கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 8வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. என கருமையானவர்களே, நம்முடைய கர்த்தரை உண்மை சூழ்ந்திருக்கிறது. அவருக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். அவர் மகத்துவமும் மகிமையும் உடையவராக இருக்கிறார். அவரிடத்தில் உண்மையும் கிருபையும் இருக்கிறது. ஆகவே அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய கரம் நிச்சயமாக உயர்த்தப்படும். இந்த நாளிலும் கூட நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன், என் வாழ்வில் விடுதலை இல்லை என்று சொல்லி கலங்கியிருப்பீர்களானால், என கருமையானவர்களை கர்த்தர் நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமே நீதியும் நியாயமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து அற்புதத்திற்காக அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நான் தொழுது கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்விலே போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இன்னும் கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பீர்களானால், இன்று மீண்டுமாக அவரை நோக்கி பாருங்கள். இன்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இன்று கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய தலையை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், அவனை நான் உயர்த்தினேன் என்று சொல்லுகிறார். இன்றும் அதே வார்த்தை உனக்கு சொல்லுகிறார். தாவீதை போல ஒருவேளை நீ பின்தங்கிய சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்கும், உன்னை வழி நடத்தும். நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய முகத்திற்கு கர்த்தர் பிரகாசத்தை கொடுப்பார். உன் வழிகளுக்கு முன்பதாக அவர் நடந்து சென்று உன் இருதயத்தில் இன்று அவர் ஒரு சமாதானத்தை உருவாக்குவார். எந்தெந்த பகுதிகளில் தோல்விகள், எந்தெந்த காரியங்களிலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு, என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். இன்று உண்மையை அவரை சூழ்ந்திருக்கிறதல்லவா, அவர் இன்று உன்னை சூழ்ந்திருந்து அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இதயத்தை திறந்து கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. பலவிதமான பாடுகள், உலகத்தின் கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய சூழ்நிலை, எவ்வளவோ ஆண்டவரை பின்பற்றுகிறேன், முடியலையே சோதனை, போராட்டம்னு சொல்லி கலங்கி போயிருப்பார்கள். ஆனால் என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. நீதியும் நியாயத்தையும் செய்யும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீருக்கு இன்று நீர் பதில் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.